தசைப்பாத்திர கட்டமைப்பு என்னன்னு சொல்லித்தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு தசை கலத்துக்குள்ள வெட்டிக்கிட்டு உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு போய் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு தசைப்பாத்துங்கிறது ரைட். ஸோ ஒரு தசைப்பாத்து அல்லது ஒரு தசைக்கலம்ங்கிறது பல தசைப்பாத்துகளால உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ நிறைய தசைப்பாத்துகள் இருக்கும். இந்த தசைப்பாத்து அப்படியே நீளப்பாக்குல தான் இருக்க போகுது. இந்த தசைப்பாத்தை உருவாக்குறது தசை சிறுநார்கள். உள்ளுக்கு இருக்கிற தசை சிறுநார்கள். இந்த தசை சிறுநார்கள் எதால் ஆக்கப்பட்டிருக்கும்? தசை சிறுநார்கள் தான் இதுக்குள்ள இருக்கிற சுருங்கத்தக்க புரதம். சோ அதுதான் எதால் ஆக்கப்பட்டிருக்கும்? ஆக்டினாலையும் மயோசினாலையும் ஆக்கப்பட்டிருக்கும். சோ இதை நாங்க ரெண்டு இழைகளாக பெயர் வைப்போம். இந்த தசை சிறுநார்களுக்கு ரெண்டு பெயர் வைப்போம். ஒன்று தடித்த இழை, மெல்லிய இழை என்று பெயர் வைப்போம். சோ தடித்த இழையை ஆக்குறவர் யாரு? எந்த புரதம்? சோ இதான் தடித்த இழை. இங்க பாருங்க, இங்க இருக்கிற இந்த பர்பிள் கலர் இழை தான் தடித்த இழை. சோ தடித்த இழையை உருவாக்குறவர் எந்த புரதம்? யார் புரதம் தடித்த இழையை உருவாக்குவார்? மயோசின் புரதம். நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணும். தடிப்பா இருக்கிறவர் மயோசின் புரதம். மசில் என்று சொல்லே மயோசின்ல இருந்து வாரதுதான். சரியா? மயோங்கிறது தசையை குறிக்கும். சோ தசைக்குரிய தடிப்பான தசை தடிப்பு ரெண்டுக்கும் வாரவர் மயோசின். சரியா? மயோசின் தான் நடுவுல இருக்கிற இந்த பர்பிள் கலரான தடித்தல். ஆக்டின் தசையில மட்டுமா இருக்கும்? ஆக்டின் வேற எங்க இருந்தது? நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்காண்டு. ஆக்டின் வேற எங்க வந்தது? பாப்போம். 2வது யூனிட்ல படிச்சோம் ஆக்டின் இழைகள். குளிய வன்கூட்டுல படிச்சோமா ஆக்டின் இழைகள்? குளிய வன்கூட்டுல என்ன இழைகள்? நுண் குழாய்களா, நுண் இழைகளா, நடுத்தர இழைகளா? நுண்ணிலை. ரைட். சோ நுண்ணிலையிலையும் ஆக்டின் வரலாம். சோ ஆக்டின் தசைக்குரிய தனித்துவமானது இல்ல. சோ அது மெல்லிய இழைகள். ரெண்டு ஆக்டின் சங்கிலி அப்படி முறுக்கிப்பட்டு கவுரு மாதிரி இருக்கும் என்று படிச்சிருக்கோம் அந்நேரமே. சோ அந்த அதே ஆக்டின் தான் இங்க வரப்போறது. ஆனா இது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் எப்படி என்றால், இப்ப இங்க பாருங்க, இந்த முதலாவது ஜெட் லைன் ஒன்று இருக்கு. ஜெட் லைன்ல தான் இந்த ஆக்டின் இணைஞ்சிருக்கும். எம் லைன் என்று ஒன்று இருக்கு. எம் லைன்ல தான் மயோசின் இணைஞ்சிருக்கும். சோ எம் என்றா மயோசின். சரியான? எம் லைன்ல மயோசின் இணைஞ்சிருக்கும். ஜெட் லைன்ல ஆக்டின் இணைஞ்சிருக்கும். இந்த ஜெட் லைன்ல எப்படி ஆக்டின் இணைஞ்சிருக்கும் என்றால், சோ இது இருபரிமாண படம் தான் இதுல கீறியிருக்கா. முப்பரிமாண படம் வரக்குள்ள ஆக்டின் இப்படி ஒரு தட்டு மாதிரி இருக்கும். இந்த இந்த ஜெட் லைன், இந்த தட்டுல இந்த ஆக்டின் எல்லாம் இருக்கும். நிறைய ஆக்டின் இருக்கும். உங்களோட இந்த ஹேர் பிரஷ் தெரியும் தானே? தலை தலை கோம் பண்ற ஹேர் பிரஷ் அல்லது உடுப்பு கழுவுற பிரஷ் தெரியும் தானே? அந்த உடுப்பு கழுவுற பிரஷ் மாதிரி தான் இந்த ஜெட் லைனும் ஆக்டின் இழைகளும். இதுல இருபரிமாண படம் தான் உங்களுக்கு இருக்கு. ரைட். முப்பரிமாணமாக்குற நேரம் தசைக்களம் இருபரிமாணமானதா முப்பரிமாணமானதா? தசைனா முப்பரிமாண உருளை வடிவமான. எனவே அதுக்குள்ள இருக்கிற இந்த ஜெட் லைன் ஒரு கோடா இருக்கேல தானே? அது உண்மையா ஒரு தட்டு. சரி, அந்த கோடன்னு சொன்னதுக்கு அது உண்மையா ஒரு தட்டு. இந்த ஜெட் லைன்ல இருந்து பிரஷ் மாதிரி நிறைய ஆக்டின் புரதம் வரும். ஒரு பக்கம் மட்டும் வராது. ரெண்டு பிரஷ் ஒண்டா ஒட்டின மாதிரி. ரெண்டு பிரஷ் ஒண்டா ஒட்டின எப்படி இருக்கும்? ரெண்டு பக்கமும் இப்படி போகும். விளங்கினா? சோ இதான் என்ன இருக்கிறது? ஜெட் லைன் என்ன இருக்கு? அதுல இருந்து ஆக்டின் நிலைகள் ரெண்டு பக்கமும் இப்படி இந்த ஹேர் பிரஷ்ல போற மாதிரி போகும். இங்காலையும் அதே மாதிரி ஒரு செட் லைன் இருக்கும். அதுல இருந்து மெக்டின் நிலைகள் இப்படி இங்காலையும் இங்காலையும் வரும். சரிதானே? இந்த ரெண்டு இப்படியான ரெண்டு ஹேர் பிரஷ் இருக்கு. சரிதானே? இப்படி ரெண்டு ஹேர் பிரஷ் இருக்கு. இந்த ரெண்டு ஹேர் பிரஷுக்கும் நடுவுல மயோசின் நிலைகள் அப்படியே தொங்கிக் கொண்டு இருக்கு. பாருங்க, விளங்குதா? மயோசின் அல்லது தடித்த இலைகள் இடையில செருகப்பட்டு இருக்கு. இப்ப இதுக்கும் இடையில இன்னொரு இலையால செருகினம் என்று சொன்னால், இன்னொரு கலர் ஒன்று எடுப்போமே, சிவப்பு எடுப்போம். இதான் மயோசின் நிலை. சோ இது இது ரெண்டுக்கும் இடையில செருகப்பட்டிருக்கு. சோ இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஆக்டின் நிலை மயோசின் நிலை இப்படி செருகப்பட்டிருக்கு. மயோசின் நிலை கீழே விழுமா? மயோசின் நிலை கீழே விழுமா? விழுமா? எப்ப விழலாம்?
No, விழாது. எப்ப விழலாம்? இந்த ரெண்டு பிரஷும் நல்லா இங்கால போய் இங்காலையும் போய் நல்லா இழுபட்டால் என்ன செய்யலாம்? இந்த செருகி கொண்டு இருக்கிறது இப்படி வந்துட்டென்றால் மயோசி நிலை வேறையாகி கீழே விழலாம். விளங்குதா? சோ அப்படி வேறையாக மாட்டாது ஒரு நாள். ஏண்டா இங்கால இப்படி ஜெட் லைன் தொடர்ந்து இருக்கும். என்ன இங்கால எல்லாம் தொடர்ந்து தசைக்களம் முழுவதுமாக இந்த ஜெட் லைன் இருக்கும். ஜெட் லைனுக்கு இடையில இடையில மயோசி நிலைகள் இருக்கும். அந்த மயோசி நிலைகளும் ஒரு தட்டுல பொருத்தப்பட்டிருக்கும். அதுக்கு பேர் எம் லைன். சோ எம் லைனும் அதுல இருக்கு. எனவே இது ஒரு நாளும் விழமாட்டா. சோ ஒன்றுக்குள்ள ஒன்று செருகி கொண்டு இருக்கும். செருகி கொண்டு இருக்கிறதால என்ன நன்மை? இது இப்படி இப்படி போய் போய் வரலாம். விளங்குதா? சோ இந்த ஆக்டின் நிலைக்குள்ள மயோசி நிலை உள்ளுக்கு பூந்து பூந்து வரலாம். விளங்குனா? சோ அப்படி பூர்ற நேரம் என்ன நடக்கும்? மயோசி நிலை இருக்கு. இந்த மயோசி நிலைக்கு மேலால ஆக்டின் நிலை இங்கால பக்கம் அசையுதுன்னு வைப்போம். இங்காலையும் இந்த ஆக்டின் நிலை அசையுதுன்னு வைப்போம். சோ இந்த ஜெட் லைன் என்ன செய்யும்? இந்த ஆக்டின் நிலை இந்த மயோசி நிலைக்கு மேலால இப்படியே வழுக்கிக்கிட்டு வருது. சோ இது இந்த கூறு இப்படி வருது. ரைட்? இப்படி வருது. அதே மாதிரி இங்கால இருக்கிற ஆக்டின் நிலை இந்த மயோசி நிலைக்கு மேலால வழுக்கிக்கிட்டு வருது. இப்படி பூந்து வருது. பூந்து வந்தால் இந்த ஜெட் லைனுக்கு என்ன நடக்கும்? ரெண்டு ஜெட் லைனு கிட்ட வரும். யோசிச்சு பாருங்க. இந்த ஜெட் லைன் இங்க வரும். இந்த ஜெட் லைன் இங்க வரும். ரைட்? சோ இந்த ஜெட் லைன் நீளம் குறையும். இப்படி எல்லா ஜெட் லைனுக்குள்ள இருக்கிற மயோசி நிலைகளுக்கு மேலே ஆக்டின் நிலை சுருங்கினால் மொத்தமா தசைக்களம் என்ன செய்யும்? எல்லா ஜெட் லைனும் குறுகும் போது தசைக்களம் என்ன செய்யும்? இப்ப பாருங்க, என்ன இருக்கு? ஒரு தசைக்களம், இங்க ஒரு ஜெட் லைன், இங்க ஒரு ஜெட் லைன், இப்படி நிறைய ஜெட் லைன் இருக்கு. சரியா? இப்ப இந்த எல்லா ஜெட் லைனும் குறுகினால் இதுல மொத்த நீளத்துக்கு என்ன நடக்கும்? மொத்த நீளம் என்ன செய்யும் தசைக்களத்துல? வெரி குட் அப்லாஹா, சுருங்கும். எனவே தசை சுருங்கணுமாக இருந்தால் முதல்ல எது சுருங்கணும்? மொத்தமா. அப்ப இதைத்தான் தசை சுருக்கம் என்று சொல்ற. தசை சுருங்குதுங்கிறது உள்ளுக்கு இருக்கிற ஒவ்வொரு தசை பாத்தும் சுருங்கணும். எல்லா தசை பாத்தும் ஒரே டைம்ல சுருங்கினா தான் தசை சுருங்கும். ஒன்று சுருங்கி ஒன்று சுருங்காம இருந்தா தசை சுருங்க மாட்டா. சரியா? சோ அதனால நரம்பு களத்துக்கு கணத்தாக்கம் வந்த உடனே எல்லா தசைப்பாத்துகளும் ஒரே நேரத்துல சுருங்கும். அந்த தசைக்களம் ஃபுல்லா இருக்கிற தசைப்பாத்துகள் அவ்வளவும் ஒரே நேரத்துல சுருங்கும். இப்படி சுருங்குறதால தசை சுருங்கும். சரியா? சோ அப்ப இதுதான், இவ்வளவுதான் இவ்வளவு நடக்க போறது. இப்படி சுருங்குற நேரம் இந்த ஆக்டின் நிலையிட நீளத்திலேயோ மயோசின் நிலையிட நீளத்திலேயோ மாற்றம் ஏற்படுமா? ஏற்படாது. இப்ப எந்த விரல் ரெண்டு இருக்கு. இந்த விரலுக்குள்ள இந்த விரல் கூறு. இதால இந்த விரல்ல நீளம் மாறுமா? திருப்பி வருது. விரல்ல நீளம் மாறுமா? உள்ளுக்கு போய் திருப்பி வெளியே வரதால விரல்ல நீளத்துல மாற்றம் ஏற்படுமா? மாற்றம் ஏற்படாது. சோ அதே மாதிரி தான் இங்கேயும். இது ஜஸ்ட் ஒன்றுக்கு மேல ஒன்று அசைதே ஒழிய மயோசி நிலை சுருங்குறதும் இல்ல நீள்றதும் இல்ல, ஆக்டின் நிலை சுருங்குறதும் இல்ல நீள்றதும் இல்ல. இந்த ஜெட் லைனுக்கு இடையில இருக்கிற தூரம் மட்டும்தான் குறைஞ்சி கூடும். விளங்கினா? சோ இதுதான் தசை சுருக்கத்துல சமரி. இந்த கன்செப்ட் விளங்கிட்டா? இவ்வளவு கிளியரா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ஆகும். அதுக்கு பிறகுதான் நம்ம டீப்பான கன்செப்டுக்கு போலாம். இவ்வளவு கன்செப்டும் விளங்கிட்டா? எல்லாருக்கும் கிளியரா? எனி டவுட்? என்னடா ஒரு ஆன்சரையும் காணல, டைம் ஆகல. ஓகே, அப்லாஹாக்கு விளங்கிட்டு. மத்தாக்கள்லாம் சொல்லுங்க ஆகும். தனுஷ், அஸ்னா. ஓகே, அஸ்னாக்கு ஓகே. இளங்கீரன், ஹனி, ஜெய்னப், அப்துல்லா, மரியம். எஸ். ஓகே, சோ இந்த கன்செப்ட் விளங்கிட்டு தானே? சோ இதுல இருந்து நான் அடுத்த பில்ட் பண்ண போறேன். அதுக்காக தான் இந்த கன்செப்ட் விளங்கிட்டான்னு கேட்கிறேன். சரிதானே? சோ அப்ப இந்த கன்செப்ட் விளங்கினா அடுத்ததுக்கு போறேன். ரைட். சோ இது எப்படி இனி வழுக்குதுன்னு தெரிஞ்சா சரி, அவ்வளவுதான். So, இந்த ஆக்டின் நிலை இந்த மயோசின் நிலையில எப்படி வழுக்கும் என்று தெரிஞ்சா மட்டும் போதும். சரிதானே? இப்ப வழுக்கினா தசை சுருங்கும்ங்கிறது உங்களுக்கு கிளியர். திருப்பி பழைய நிலைக்கு போனா தசை பழைய நிலைக்கு போகும்ங்கிறது கிளியர். சோ இப்ப எப்படி வழுக்க போகுதுங்கிறத நாங்க பார்க்க போறோம். சோ அதுக்கிடையில சிலதை வாசிச்சு முடிச்சிருவோம். சோ வரி தசை களம் ஒன்றினு காணப்படும் மீண்டும் தோணும் சுருங்கத்த கலை தசை பார்த்து எனப்படும். தசை பார்த்து தடித்த மற்றும் மெல்லிய இலைகளை கொண்டது. மெல்லிய தடித்த இலைகள் தனித்துவமான புரதங்களால் ஆனவை. உங்களுக்கு தெரியும். Right.
சோ இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் மெல்லிய இழையானது பிரதானமாக ஆக்டின் புரதத்தால் ஆனது. அது ஜெட் கோட்டோட இணைக்கப்பட்டது. அதெல்லாம் சொல்லிட்டோம். ஜெட் கோடானது அடர்ந்த பட்டி போன்று இருக்கும். சரி, அது தசைப்பாத்தின் எல்லைகளை உருவாக்கும். ஜெட் கோடு தான் தசைப்பாத்தின் எல்லை. சோ ஒரு தசைப்பாத்து ரெண்டு ஜெட் கோட்டுக்கு இடையில இருக்கும். ரைட். சோ தசைப்பாத்தின் தடித்த இழையானது பிரதானமாக மயோசின் புரதத்தால் ஆக்கப்பட்டிருக்கும். எம் கோட்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும். சரிதானே? தசைப்பாத்தின் மத்திய பகுதியில் காணப்படும். வன்கொடு தசை ஒன்றில் இரண்டு சட்கோடுகளுக்கு இடைப்பட்ட பகுதி தசைப்பாத்து எனப்படும். தசைப்பாத்துக்கு இன்னொரு தசைப்பாத்து எல்லையே சொல்றார். ரெண்டு சட்கோட்டுக்கு இடையில தான் தசைப்பாத்து இருக்கும். ரைட். வன்கொடு தசை களம் ஒன்றில் ரெண்டு கோடுகளிடையே மீண்டும் மீண்டும் தோன்றும் தொடர்ச்சியான பகுதியாக தசைப்பாத்து எப்படியும் இருக்கத்தானே போகுது. பகுதிப்பட ஓய்வு நிலையில் உள்ள தசை சிறுநார் ஒன்றில் மெல்லிய தடித்த இலைகள் ஒன்றோடொன்று மேவி காணப்படும். பகுதிப்பட ஓய்வு நிலையில் உள்ள கருத்து என்ன? பகுதிப்பட ஓய்வு நிலையில் உள்ள கருத்து என்ன? என்ன விளங்குறீங்க பகுதிப்பட ஓய்வு நிலைக்குள்ள? இப்ப புல்லா மடிச்சால் இந்த இவிடத்து ஒரு தசை இருக்குதானே, இருதலை தசை. புல்லா மடிச்சால் முற்றாக சுருங்கிய நிலையில இருக்கும். ரைட். நீட்டினால் தளர்ந்த நிலையில இருக்கும். இப்படி இருந்தால் ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை. ஆனா இது ஓய்வுல இருக்குதானே. இப்ப சுருக்கி அப்படியே வச்சுக்கிறீங்க என்ன. சோ இது ஓய்வுல இருக்கு. பகுதிப்பட ஓய்வு நிலையில இருக்குது. பகுதிப்பட சுருங்கையும் இல்ல தளரையும் இல்ல, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில ஓய்வுல இருக்கு. அநேகமான டைம் அப்படித்தான் இருக்கும் உங்களோட கை. இப்ப கையை நீங்க கையில தொடையில வச்சிருப்பீங்க, எழுதிட்டு இருப்பீங்க. அந்த டைம்ல எல்லாம் பகுதிப்பட ஓய்வுல தான் இருக்கும். ஃபுல்லா மடிஞ்சும் இருக்காது, ஃபுல்லா நீண்டும் இருக்காது. விளங்கிட்டா உங்களுக்கு? எல்லாரும் கையையும் பாருங்க இப்ப என்ன பொசிஷன்ல இருக்குன்னு. எல்லா எல்லா தசைகளும் அந்த பொசிஷன்ல இருக்கு நார்மலா. பாருங்க காலும் அப்படித்தான் இருக்கு. நீங்க இருக்கக்குள்ள பாருங்க, படுக்கக்குள்ளதான் எல்லாம் நீண்டு வரும். சும்மா ஓய்வுல நீங்க இருக்கக்குள்ள இருந்துட்டு இருக்கிற நேரம் எல்லா தசைகளும் அநேகமா பகுதிப்பட ஓய்வு நிலையெல்லாம் இருக்கும். சாடையா மடிஞ்சு இருக்கும். அந்த டைம்ல என்ன நடக்கும் என்றால், தசை சிறுநார் ஒன்றில் மெல்லிய தடித்த இலைகள் ஒன்றுடன் ஒன்று மேவி காணப்படும். மேவி காணப்படுறா என்ன? ஒன்றுக்குள்ள ஒன்று பூந்து காணப்படும். சரியா? சோ ஃபுல்லா சுருங்கினா ஃபுல்லா பூந்து. சோ ஃபுல்லா செட் லைன் கிட்ட வந்தால் ரெண்டு ஆக்டிவ் நிலையும் ஒட்டும் வரைக்கும் இது கிட்ட வரலாம். ஃபுல்லா பூந்திருக்கு. ஃபுல்லா நீண்டால் ரெண்டும் நல்லா தூரத்துக்கு போயிருக்கு. பகுதி படண்டா ரெண்டுக்கும் இடைப்பட்டதான். சரிதானே? ரைட். சோ மெல்லிய தடித்த இலைகள் ஒன்றோடொன்று மேவி காணப்படும். அதேவேளை தசைப்பாத்தின் மத்திய பகுதியில் தடித்த இலைகள் மட்டும் காணப்படும். இந்த ஏரியாவில் பாருங்க, இந்த ஏரியா எப்படி இருக்கு? இவிடத்த மெல்லிய இலைகள் இருக்கா? இருக்கா? இந்த பர்பிள் ஏரியாவில் மெல்லிய இலைகள் வந்து இருக்கா? என்ன பகுதிப்பட சுருங்கிய நிலை, ஃபுல்லா சுருங்கல்ல. எனவே ஆக்டிவ் நிலை ஃபுல்லா வந்து ஜாயின் ஆகல. இந்த மஞ்சளும் ஃபுல்லா வந்து ஜாயின் ஆகல. இந்த ஏரியாவில் ஆக்டிவ் நிலை இருக்கா? மெல்லிய இலை இருக்கா? ஓமா இல்லையா? இல்ல. சோ அப்ப இந்த ஏரியா பாக்குறதுக்கு எப்படி விளங்கும் உங்களுக்கு? இந்த ஏரியாவையும் இந்த ஏரியாவையும் ஒப்பிடக்குள்ள, இந்த ஏரியாவையும் இந்த ஏரியாவையும் ஒப்பிடக்குள்ள உங்களுக்கு எது டார்க்கா தெரியும், எது லைட்டா தெரியும்? இப்ப ரெண்டு இலைகள் மேற்பொருந்தி இருக்கிற ஏரியா எப்படி தெரியும் உங்களுக்கு? கொஞ்சம் டார்க்கா தெரியும். விளங்கினா? சோ ரெண்டு இலைகள் மேற்பொருந்தாத இடங்கள் லைட்டா தெரியும். அதாலதான் என்ன ஏற்படுது உங்களோட தசையில? என்ன ஏற்படுது? இந்த வரிகள் ஏற்படுது. வரிகள் ஏற்படு. வரி உங்களுக்கு நுணுக்கு காடியில வரி தசை பார்த்து வாரது வேற விஷயம். ஜெட் லைனுக்கும் இடையில இருக்கிற தசை பார்த்து. ஆனா அந்த மேற்பொருந்தி இருக்கிற நிலைமை காரணமாகத்தான் வரிகள் ஏற்படுது. சரிதானே? வரி வாரதுக்கு காரணம் என்னென்றால், இந்த ரெண்டும் மேற்பொருந்துற இடம் டார்க்கா தெரியும், மேற்பொருந்தாத இடம் லைட்டா தெரியும், திருப்பி மேற்பொருந்துற இடம் டார்க்கா தெரியும், திருப்பி மேற்பொருந்தாத இடம் லைட்டா தெரியும். எனவே மேற்பொருந்துற இடமும் மேற்பொருந்தாத இடமும் மாறி மாறி இருக்கிறதுனால லைட்டும் டார்க்குமாக இருக்கு. அதாலதான் உங்களுக்கு இந்த வரி ஏற்படுது. விளங்கிட்டா? இது வரி ஏன் ஏற்படுதுங்கிறதுக்கு ரீசன் தான் இது. ரைட்? ஓகேயா? ரைட். அப்ப இந்த அதேவேளை தசைப்பாத்தின் மத்திய பகுதியில் தடித்த இலைகள் காணப்படும். ஓரங்களில் மெல்லிய இலைகள் இருக்கும். இதனால் வன்குடு தசையானது சுருக்கத்தின் போது குறுகல் அடைவதற்கும் தளர்தலின் போது மீண்டும் தனது பழைய நிலை அடைவதற்கும் வழி ஏற்படும்.
தசைப்பாத்தினது பொறிமுறை செயற்பாடானது ஆக்டின் மற்றும் மயோசின் புரதங்களால் உருவாக்கப்படுகிறது. ஸோ இது ஆக்டின் மயோசினால உருவாக போகும். ஸோ இதை இப்ப முதல் நான் விளங்கப்படுத்தினதான் திருப்பி சொல்றார் பாருங்க. வன்குடு தசை சுருக்கமானது பிரதானமாக இச்சை வலிக்குரியதும் உடல் நரம்பு தொகுதிகளால் கட்டுப்படுத்தப்படும். ஏற்கனவே சொல்லிட்டோம். தூண்டல் கிடைக்க பெற்றதும் தசை பார்த்து குறுகல் அடைவதால் வன்குடு தசையில் உள்ள தசைக்கலங்கள் ஒவ்வொன்றும் குறுக்கல் அடைகின்றன. இதன் விளைவால் முழு தசையும் சுருங்கும். சோ ஒரு தசையை எடுத்துக்கொண்டால் அதுல ஒரு தசைக்கலமா இருக்கும். ஒரு தசை இப்ப இருதலை தசை எடுத்தால் அதுக்குள்ள ஒரு தசைக்கலமா இருக்கும். இல்ல இதுல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான தசைக்கலம் இருக்கும். ஒவ்வொரு தசைக்கலத்துக்குள்ளேயும் ஆக்டின் மயோசின் உண்டு, மெல்லிய இழையும் தடித்த இழையும் உண்டா இருக்கும். அதுக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான நூத்துக்கணக்கான மெல்லிய தடித்த இழைகள் இருக்கும். தசை பார்த்தும் நிறைய இருக்கும். ஒரு தசைக்கலம் மட்டும் சுருங்கினா அவங்களால இருதலை தசையை சுருக்க முடியுமா? இல்ல. இதுல இருக்கிற அவ்வளவு தசையும் சுருங்கணும். அவ்வளவு தசைக்கும் நரம்பு வரும். சரிதானே? அவ்வளவு தசைக்கும் நரம்பு வரும். அதனாலதான் நரம்பிணைப்பு அந்தங்கள் என்ற ஒரு அந்தம் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? நரம்பு தொகுதி படிக்கிற நேரம் நாங்க கடைசியா படிச்சோம் நரம்பிணைப்பு அந்தங்கள். இந்த நரம்பிணைப்பு அந்தங்கள் எல்லா தசைகளோடையும் கனெக்ட் பண்ண, எல்லா தசை கலங்களோடையும், எல்லா தசை கலங்களுக்கும் அது போய் கனெக்ட் பண்ற நேரம் எல்லா தசையும் ஒரே டைம்ல சுருங்கும். எனவே தசை சுருங்கும். தசை சுருக்கம் அசைவாக மாறும். தசை சுருங்கினா மட்டும் அசைவு நடந்துருமா? அதை எதோட இணையணும்? தசை மட்டும் சுருங்கினா அசையுமா? இல்ல. தசை எதோட இணைந்தால் அசைவு நடக்கும்? என்போட இணையும். என்போட இணைந்தால் மட்டும்தான் எங்களுக்கு அசைவு நடக்கும். மனுஷனை பத்தி தான் நான் கதைக்கிறோம். சரிதான். ஆனா இப்ப நெமட்டோடா அனலிடாவுல எல்லாம் தசை மட்டும் சுருங்கி அசையுமா? அங்கேயும் நாங்க படித்தோம். அதுவும் நீர்நிலையில் வன்கூடு. அந்த வன்கூட்டோட சேர்ந்து தசை அசைஞ்சாதான் அந்த அங்கே அசையும். எனவே எங்கட தசையும் தனியே தசை சுருங்கினா நாங்க அசைய முடியாது. வன்கூடும் சேர்ந்து அசையணும். எனவே தசையோட வன்கூட்டை இணைக்கணும். எனவே தசையோட வன்கூட்டை இணைக்கிறது காணப்படுற கட்டமைப்பு என்ன? இப்ப சொன்னேன், மெய்யெழுத்து. எனவே என்ன காணப்படும்? சிறையா இணையமா? சிறை காணப்படும். எனவே தசை சுருங்குற நேரம் இங்க பாருங்க, இவ்விடத்துல சிறை இருக்கு. நான் ஏற்கனவே படிப்பிச்சிருக்கேன் இளையம் படிக்கக்குள்ள. இந்த கையை மடிக்கிற அந்த கைக்குள்ள விரல வைங்க எல்லாரும். இந்த இந்த முழங்கை மடிப்பு இருக்குதான், முழங்கை மடிப்புக்குள்ள எல்லாரும் விரல வைங்க. விரல வச்சு மடிக்கிற நேரம் ஒரு கனமான ஒரு சாமான் பிடிபடுதா எல்லாருக்கும்? எஸ் ஆனோவா? மடிச்சிட்டு வாங்க ஒரு கனமான ஒரு பொருள் பிடிபடுது என்ன? அது ஒரு சிறை. அது ஒரு சிறை. அது இந்த இருதலை தசைய இங்க இருக்கிற எலும்போட இணைக்கிற ஒரு சிறை. விளங்கிட்டா? இது ஒரு சிறை. இப்படி எங்களோட உடம்புல தசைகளை எல்லாம் என்போட இணைக்கிற பல சிறைகள் காணப்படும். சரிதானே? இந்த தசை சுருங்குற நேரம் இந்த சிறை இழுக்கப்படும். சிறை என்னத்தால் ஆக்கப்பட்டது? சிறை என்னத்தால் ஆக்கப்பட்டது? இணையம் சிறையெல்லாம் என்னத்தால் ஆக்கப்பட்டது? என்னடா சைலண்டா இருக்கு? இணையம் சிறையெல்லாம் என்னத்தால் ஆக்கப்பட்டது? பசியிலேமா? ம் நார்த்தொடுப்பிலேயம். தொடுப்பிலேயத்துல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? தொடுப்பிலேயத்துல வகையிலான் சிறை இணையம் எல்லாம் படிச்சோம். நார்த்தொடுப்பிலேயத்துக்கு உதாரணமா படிச்சதுதான் இந்த சிறை இணையம். இது வந்து தொடுப்பிலையம். எனவே தசையில தொடுப்பிலையம் என்போட இணைச்சிருக்கும். என்பும் ஒரு தொடுப்பிலையம், தசை வேறையான இழையம். வேறொரு இழையத்தை என்போட இணைச்சு வச்சிருக்கிறதுக்காக இணைக்குது. இணைத்தாலே அது தொடுப்பிலையம் தானே என்ன? அதுதான் அந்த சிறை. ரைட். தசை சுருங்குற நேரம் என்பு அசைக்கப்படுது. நரம்புட தூண்டல் நிறுத்தப்பட்டதும் தசை மீண்டும் தனது பழைய நிலைக்கு பழைய நீளத்தை அடைஞ்சு கொள்ளுது. இவ்வளவுதான் தசை சுருக்கத்துல பேசிக். இந்த தசை சுருக்கத்தை விளக்குற கொள்கையிட பேர் என்ன? வழுக்கல் இலை கொள்கை. இது எக்ஸாமுக்கு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு வரக்கூடிய தசை தொகுதியில வரக்கூடிய முக்கியமான கேள்விகள் உண்டு வழுக்கல் இலை கொள்கை. இந்த வழுக்கல் இலை கொள்கை எஸ்ஏ கேள்வியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அல்லது எம்சிபிஎஸ்சிக்குள்ளேயும் வரலாம். எல்லா இடத்துலயும் இது தேவைப்படும். எனவே இதை நாங்க விளங்கி எடுக்க போறோம். சரிதானே? இது என்ற ப்ரெசன்டேஷன் டைம் நீங்க நான் இன்டர்நெட்லயும் இதை நீங்க தேடி பார்க்கலாம். நான் கடைசியா ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். இப்போதைக்கு இந்த படத்தை பார்ப்போம். சரிதானே? இந்த படம் தான் நம்மளோட ரிசோர்ஸ் புக்லயும் இருக்கு. அப்படித்தானே? இந்த படம் ஒரு வட்டமா போட்டிருக்காங்க. தசை சுருக்கம் எப்படி நடக்கும் என்று சொல்லி. இதுக்கு முதல்ல நீங்க மயோசின் கட்டமைப்பை விளங்கிக் கொள்ளணும். மயோசின் வந்து எப்படி இருக்கும் என்றால், மயோசினுக்கு என்னென்ன பாகம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம்.
இதுல எது இயங்குகின்ற புரதம், இயக்கும் புரதம் எது? மயோசினா ஆக்டினா? இந்த தசையை இயக்குகின்ற புரதம் எது? மயோசினா ஆக்டினா? மயோசின் தான் இயங்குகின்ற புரதம். மயோசின் இயக்கிறதுனால ஆக்டின் இயங்கும். சரியானே? சோ வேலை கொடுப்பவர் வேலை செய்பவர் என்று இருக்குதானே. வேலை கொடுக்கிறவர் மயோசின். அவர் தான் இந்த இந்த ஆக்டினை பிடிச்சு இழுப்பார். ஆக்டின் அவர் இழுக்கிறதால வருவார், அவ்வளவுதான். ஆக்டின் வந்து இயங்க போறதில்ல, மயோசின் தான் இயங்குது. எனவே இந்த மயோசினுக்கு ரெண்டு பகுதி இருக்கு, தலையும் வாலும் என்று ரெண்டு பகுதி இருக்கு. இந்த ஹொக்கி தெரியுமா உங்களுக்கு? ஹொக்கி ஹொக்கி விளையாடுறதுக்கு ஒரு இப்படி ஒன்று வச்சிருப்பாங்க, தெரியுமா? அல்லது இன்னொரு விளையாட்டுல இது யூஸ் பண்ணுவாங்க, எதுல? ஹொக்கி தான் என்ன? ஸோ கோல்ஃப், கோல்ஃப் அடிக்கிறதுக்கும் அந்த இது யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இந்த இது மாதிரி தான் ஒரு மயோசின் ஒரு இலை இருக்கும், ஒரு மயோசின் இலை இருக்கும். இதை போல நிறைய ஹொக்கி இதை ஒரு ஒரு இதுக்குள்ள போட்டு வச்சா எப்படி இருக்கு? ஒரு கூடைக்குள்ள நிறைய ஹொக்கி இதை அடுக்கி வச்சா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இந்த மயோசினுடைய தடித்த இலை உருவாகிருக்கு. இங்க பாத்தீங்களா? அப்ப இதுக்குள்ள ஒரு மயோசின் இலையா இருக்கு, ஒரு தடித்த இலைக்குள்ள ஒரு மயோசின் இலையா இருக்கு. இதை பார்த்தா அப்படியே இருக்கு. ஸோ ஒன்றுதான் இப்படி இருக்கும், ஒரு தலையையும் ஒரு வால் பகுதியையும் கொண்டிருக்கும். ஸோ அப்ப இந்த படத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு விளங்குறது, ஒரு மயோசின் நிலை இருக்கா, பல மயோசின் நிலைகள் இருக்கா? ஒரு தடித்த இலைக்குள்ள பல மயோசின் நிலைகள் இருக்கு. சரி, பல மயோசின் நிலைகள் ரெண்டு பக்கமும் அடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டு ஹொக்கி. ஸோ இங்கால ஒரு ஒரு செட் இருக்கு, இப்படி ஒரு செட்டை நீங்க அடுக்கி வைக்கீங்க. தலைகீழாவும் சில செட் இருக்கீங்க. இங்கால பக்கம் சில ஹாக்கி, கோல்ஃப் பெட் இதுகளை வைக்கிங்க, ரைட்? ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து ரெண்டு பக்கமும் நிறைய அடுக்கி வைக்கிற நேரம் வாரது தான் இந்த தடித்த இலை, ரைட்? ஸோ இந்த தலைப்பகுதி தான் இதுல அசைவுக்கு முக்கியமானது. இந்த தலை அசையக்கூடிய, வால் அசைய மாட்டா. வால் நிறைய சேர்ந்து இந்த தடித்த இலையை உருவாக்கும். தலை நீட்டிக்கிட்டு நீட்டிக்கிட்டு இருக்கும். ஓகே, யோசிச்சு பாருங்க, அது மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும். இந்த நீட்டிக்கிட்டு இருக்கிறது தான் அசையக்கூடியது. இதுதான் ஆக்டினை பிடிச்சு பிடிச்சு இழுக்கும். ஆக்டினை இழுத்தா உள்நோக்கி வரும் தானே, ஆக்டினை விட்டா வழியால போகும். இழுத்தா உள்ளுக்கு வரும். இவ்வளவுதான் இதுல நடக்க போறது. சரிதானே? சோ இங்க பாருங்க, இது இந்த தலை இருக்கு, இந்த ஆக்டினை பிடிச்சுக்கிட்டு இருக்கு, பிடிச்சி இழுத்து எடுக்கும். சரிதானே? பழைய நிலைக்கு போறோம்னா விடணும். எனவே இதுக்கு என்ன இயல்பு இருக்கணும்? இந்த இந்த தலைக்கு என்ன இயல்பு இருக்கணும்? இதை பிடிக்கையும் வேணும், விடையும் வேணும். என்ன என்ன இயல்பு இருக்கும்? இது ஒரு மூலக்கூறு, புரதம். இதுவும் ஒரு புரதம். இந்த ரெண்டு புரதத்துக்கும் இடையில என்ன உருவாகும்? ஒற்றண்டா என்ன உருவாகும்? ரெண்டு மூலக்கூறு இணையிரண்டா என்ன உருவாகணும்? கார்போஹைட்ரேட்டும் புரதமும் இருக்கு. எச் பொண்டு தான் என்று இல்ல, ஏதோ ஒரு பிணைப்பு உருவாகணும். எச் பொண்டிலே மட்டும் இருக்க தேவையில்லை. ரெண்டு மூலக்கூறு ஏதாவது தாக்கம் நடந்தாங்கன்னே தானே. பங்கிட்டு பிணைப்பும் உருவாகலாம், அயன் பிணைப்பும் உருவாகலாம். ஏதோ ஒரு பிணைப்பு நடந்தால் ரெண்டு மூலக்கூறு உருவாகும், இணையும். சோ இப்ப இது அசைற நேரம் ஆக்டினை பிடிச்சு இழுக்கணும். சரிதானே? சோ இது ஒன்று அசைற நேரம் ஆக்டினை பிடிச்சு இழுக்கணும், இந்த திசையில இழுக்கணும். அசையாத நேரம் இந்த ஆக்டினை திருப்பி விடணும். எனவே இந்த பிணைப்பு நிரந்தரமான பிணைப்பா இருக்கணுமா அல்லது தற்காலிக பிணைப்பா இருக்கணும்? எப்படி இருக்கும்? தற்காலிக பிணைப்பா தான் இருக்கும். நிரந்தர பிணைப்பா இருந்தா இது அசைய மாட்டா, இது பிடிச்சிக்கு இருக்கும். சரிதானே? இங்கால போவோம், இங்கால வரும், அவ்வளவுதான் நடக்கும். விளங்க, நிரந்தரமா இந்த தலையெல்லாம் இந்த ஆக்டினோட ஒட்டிக்கு இருந்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இது இங்கால இப்ப இது ஒட்டிக்கிட்டு இருக்கு நிரந்தரமா. இங்கால இழுக்கக்குள்ள இங்கால வரும், இங்கால போகக்குள்ள இங்கால போகும், அவ்வளவுதான் அதுல அசைவு இருக்கு. இப்படி அசைஞ்சு அசைஞ்சு இருக்கும். இந்த அசைவங்களுக்கு சரி வராது. இது என்ன செய்யணும்? ஆக்டின் நிறைய தூரம் போகணும், உள்ளு திருப்பி பழைய நிலைக்கு வரணும். நிறைய தூரம் போகணும், பழைய நிலைக்கு வரணும். எனவே இந்த 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 தலை என்ன செய்யணும் என்றால், இத கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து இழுத்து ஃபுல்லா எடுக்கணும். விளங்குதா? இப்ப ஒரு பெயின் இருந்தாலே சரி, ரைட், என்ன இருக்கு, என்ன இருக்கு? இது ஆக்டின், இது மயோசின் தலை.
சோ இது என்ன செய்யணும் என்றால் இந்த பேனைய இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து 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 ஒட்டி ஒட்டி இழுத்து இழுத்து ஃபுல்லா இங்கே கொண்டு வரணும். திருப்பி விட்டா அப்படியே பழைய நிலைக்கு போகணும். திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி ஒட்டி இழுத்து 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 இங்க கொண்டு வரணும். திருப்பி விட்டா பழைய நிலைக்கு போகணும். இதுல நிரந்தரமாக இணைஞ்சிருந்தா என்ன நடக்கும்? இவ்வளவும் வரும் இவ்வளவும் போகும், இவ்வளவும் வரும் இவ்வளவும் போகும், ஃபுல்லா வர மாட்டா. விளங்கினா? சோ அப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டணும், திருப்பி ஒட்டணும், விடணும், ஒட்டணும், விடணும், ஒட்டணும், விடணும், ஒட்டணும், விடணும், இப்படி ஃபுல்லா கொண்டாடணும். திருப்பி விட்டோம்னா அது திருப்பி பழைய நிலைக்கு போகணும். இது விளங்கிட்டா? இந்த கன்செப்ட் விளங்கிட்டா? எல்லாருக்கும் கிளியரா? சோ அப்ப இந்த ஒற்றத்தையும் உடைக்கிறதையும் செய்யறது யாருன்னா ஏடிபி. ஸோ இந்த ஒற்றது உடைக்கிறத செய்யறதுக்காக வர மூலக்கூறு தான் ஏடிபி. ஸோ பிணைப்பு உருவாகணும் என்றா என்ன தேவை உங்களுக்கு? நார்மலா பிணைப்பொன்றை உருவாக்கணும்னு சொன்னா என்ன தேவை உங்களுக்கு? சக்தி தேவை. என்ன உருவாக்குற தாக்கம் என்றா உட்சேப தாக்கம். உட்சேப தாக்கத்தின் போது என்ன தேவை உங்களுக்கு? ஏடிபி தேவை. திருப்பி உடையணும் என்றா என்ன வரணும்? சக்தி என்ன செய்யப்படணும்? உடையக்குள்ள சக்தி என்ன செய்யப்படணும்? அடே உட்சேப தாக்கம் அவசேப தாக்கம் படிச்சீங்க. உட்சேப தாக்கத்துக்கு சக்தி கொடுக்கப்படணும், ஏடிபியை கொடுக்கணும். திருப்பி உடையக்குள்ள ஏடிபி என்ன செய்யணும்? ம் மறந்துட்டா விடுவிக்கப்படணும். என்ன புறவெப்ப தாக்கம் அகவெப்ப தாக்கம் கெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருப்பீங்களே, பயாலஜிலையும் இருக்கு. என்ன சோ இந்த வேலை தான் நீங்க நடக்க போகுது. பிணைப்பை உருவாக்குறதுக்கு ஏடிபி வரும், பிணைப்பு உடைகிறதுக்கு ஏடிபி வெளியால போகும். அவ்வளவுதான், சிம்பிள். சரிதானே? ஏடிபி வந்தா பிணைப்பு உருவாகும், ஏடிபி போனா பிணைப்பு உடையும். அவ்வளவுதான். சரிதானே? சோ அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா பாருங்க, என்ன இருக்கா இந்த இந்த இடத்துல இதை ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. சோ இவ்விடத்த ஒரு தலை எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும் பார்க்க போறோம். சரிதானே? ரைட். இப்ப இந்த இடத்துல பிணைப்பொண்டு என்ன இருக்கு பாருங்க, ஒரு பிணைப்பொண்டு இதுக்குள்ள இந்த தவாலி ஆக்டின்ல நிறைய ஓட்டை இருக்கும். ஒவ்வொரு ஆக்டின் ஓட்டைகள் இருக்கும் நிறைய. சரிதான்? ஆக்டினை பாத்தீங்கன்னா விளங்கும். இந்த ஆக்டின் இந்த குண்டுமணி மாதிரி விளங்குதா? ஏன்னா சோ குண்டுமணியில ஓட்டை இருக்கு தானே, அது மாதிரி இந்த ஆக்டினுடைய ஒவ்வொரு மூலக்கூறு ஆக்டினுடைய ஒவ்வொரு மணிக்குள்ளேயும் ஓட்டை இருக்கு. இந்த ஓட்டையில தான் இந்த மயோசின் தலை பொருந்தும். சரிதானே? மயோசின் தலை இந்த ஓட்டைக்குள்ளதான் பொருந்தும். ஓட்டையில இப்படி பொருந்தின மாதிரி இருக்குன்னா பாருங்க, இப்படி நார்மலா இருக்கு. சோ இப்ப இதை நீங்க என்ன செய்யணும்டா, அசைக்கோணமாக இருந்தால் இங்க என்ன வரணும்டா, முதலாவது ஏடிபி வரணும். ஏடிபி வருது. ஏடிபி வந்தாது பாரம் தானே. சரி, ஏடிபி வந்தா பாரம். ரைட். ஏடிபி என்ன செய்யும்டா, பாரமாக மாறின உடனே இப்ப ஏடிபி நம்ம யூஸ் பண்ணப்படல, ஏடிபி பாரம். ஏடிபி பாரம் ஆகினோன்னா அது கீழே வருது பாருங்க, கீழே வருது. சோ கீழே வந்த உடனே கீழே வந்துட்டு இப்ப முதலாவது ஸ்டெப் இதான். ஏடிபி வந்த உடனே இந்த மயோசின் தலை பாரத்துல கீழே வருது. ரைட். ஒன்று. ரெண்டாவது ஸ்டெப், இந்த ஏடிபி இப்ப உடையும். இப்ப இந்த பிணைப்பை உருவாக்கணுமா? என்ன பிணைப்பை உருவாக்கணும்னா ஏடிபி என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். ஏடிபியை நாங்க யூஸ் பண்ண போறோம். சோ முதலாவது மயோசின் தலை ஏடிபி மூலக்கூறுடன் பிணையும் போது தாழ் சக்தி மட்டத்துக்கு போகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. இந்த உங்களோட சார்ட்ல இருக்கு, அதை பார்த்துக்கொள்ளுங்க. சோ இந்த படம் உங்களுக்கு கிளியர் இல்லைன்றதால தான் இந்த படத்தை தந்திருக்கேன். சோ ஏடிபி மயோசின் தலையில இணைஞ்ச உடனே பாரம் தாங்க இல்லாம அது கீழே போயிடும் தலை. சோ அப்ப இப்ப இது ரெண்டுக்கும் இடையில பிணைப்பு உருவாகிட்டா? இல்ல. இப்ப இந்த ஏடிபி வந்த உடனே என்ன நடக்க போகுது? ஏடிபி உடைஞ்சு பிணைப்பை உருவாக்கினா தான் இதை அசைக்கலாம். சோ அப்ப ரெண்டாவது மயோசின் தலை ஏடிபியை மயோசின் தலையில என்ன தாக்கம் நடக்கும் என்றால், ஏடிபி ஏடிபி ஆகவும் அசேதன பொஸ்பேட் ஆகவும் நீர் பகுப்படைய செய்யும். சோ ஏடிபில இருந்து பொஸ்பேட் உடையுதுண்டா அங்க என்ன வரும்? என்ன கிடைக்கும்? அதுக்கு என்ன கிடைக்கும்? ஏடிபில இருக்கிற பொஸ்பேட் பிணைப்பு உடையிற நேரம் என்ன கிடைக்கும் அந்த மயோசின் தலைக்கு? அட ஏடிபியும் பொஸ்பேட்டும் கிடைச்சதோட அந்த பிணைப்பு உடைஞ்சா அங்க என்ன கிடைக்கும்? ஏன் ஏடிபியை உடைக்கிறேன் நாங்க? சக்தி கிடைக்கும். எவ்வளவு சக்தி கிடைக்கும்? பொஸ்போரிலேட்டம் அதெல்லாம் படிக்கிற நேரம் படிச்சோமே, ஒரு பிணைப்புல எவ்வளவு சக்தி சேமிக்கப்பட்டது? ஏற்கனவே படிச்சோம், ஞாபகம் இருக்கா? 30.5 என்றலாம். ரைட். சோ அந்த கிலோ ஜூல் சக்தி விடுத வருமா இல்லையா? ஏடிபி ஏடிபி பொஸ்பேட் உடையிற நேரம் இவிடத்த சக்தி வரும். இந்த சக்தி வந்த உடனே மயோசின் தலைக்கு எனர்ஜி வந்தது. ரைட்.
அப்ப இவருக்கு இப்ப நிறைய பேர் ஏடிபி பாரமும் குறைஞ்சிடும். ஏன்? ஏடிபி போஸ்பேட்டா உடைஞ்சதால அதுல பாரம் குறைஞ்சிடும். சரியா? என்ற சக்தி வெளியால வந்துட்டு அதுல அந்த சக்தி இந்த தலைக்குள்ள ஏறி, சரியா, தலைக்குள்ள ஏறினால் தலை துள்ளி குதிக்கும். சரியா? அதுக்கு சக்தி கிடைச்சிட்டு தானே. இப்ப இப்ப பாரத்துல தாழ் சக்திக்கு போனவருக்கு இப்ப சக்தி இந்த ஏடிபி சக்தியை கொடுத்த உடனே அவர் எனர்ஜி வந்து உயர் சக்தி மட்டத்துக்கு போவார். சரியான உயர் சக்தி மட்டத்துக்கு போவார். இப்போ உயர் சக்தி மட்டத்துக்கு போனா இப்ப இவர் தலை மேல போவார். மேல போனா மேல யார் இருக்கி? எந்த புரதம் இருக்கி? ஆக்டின் புரதம் இருக்கு. ஆக்டின் புரதத்துல ஓட்டை இருக்கு. ஓட்டை ஒன்றோட இவர் இணைவார். என்ன செய்வார்? ஓட்டை ஒன்றோட இணைவார். இங்க பாருங்க. சோ மயோசின் தலை ஆக்டினோட இணைவார். எப்ப? ஏடிபியாவும் பொஸ்பேட்டாவும் உடைஞ்ச உடனே இணைந்தால் இவ்விடத்து ஒரு பிணைப்பு உருவாகும். இந்த பிணைப்பை நாங்க சொல்ற குறுக்கு பாலம் என்று சொல்றோம். என்ன பாலம்? குறுக்கு பாலம். சோ இவ்வளவு வரைக்கும் கிளியர் ஆயுது. சோ முதலாவது ஏடிபி வருது, பாரத்துல கீழே போகுது. ரெண்டாவது ஏடிபியாம் பொஸ்பேட்டாம் உடையுது, அதுல சக்தி கிடைக்குது. சக்தி வந்தோடனே தலைக்கு உற்சாகமா மேல வருது. மேல வந்தா மேல தலை தட்டுது. எங்க? ஆக்டினோட தலை தட்டுது. ஆக்டின்ல இருக்கிற அந்த குழிக்குள்ள இந்த தலை போய் பிணைப்பை உருவாக்குது. என்ற அதுல சக்தி இருக்கு. இப்ப அந்த சக்தியை கொண்டு இது பிணைப்பை உருவாக்குது. அதை வந்து நாங்க குறுக்கு பாலம் சொல்லுவோம். சோ இவ்வளவும் கிளியரா? எஸ். சோ இதுக்கு பிறகு என்ன செய்யும் என்றால், ரைட், சோ இந்த சக்தியை யூஸ் பண்ணி, ரைட், சோ இந்த சக்தியை யூஸ் பண்ணி அந்த அந்த தலையிட எனர்ஜி இருக்கு தானே, ஒரு சின்ன ஆட்டம் ஒன்று ஏற்படும் படுத்த. சரிதானே? ஏன்னா இவருக்கு இன்னும் சக்தி கூட இருக்கு இவர்கிட்ட. இந்த சக்தியை பயன்படுத்தி குறுக்கு பாலத்தையும் இணைச்சி ஒரு சின்ன அசைவு ஒன்றை அசைவார். எங்க நோக்கி அசைவார்ண்டா முன்னோக்கி, அதாவது உள்நோக்கி. சரிதானே? மயோசின் அந்த இந்த தசை பாத்திர உள்நோக்கி இங்கால பக்கம். எப்படி அசைவார்? இங்கால பக்கம் நோக்கி ஒரு அசைவு உண்டு அசைவார். தலை அந்த ஆக்டினோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற நேரம். சரியா? அப்படி அசைஞ்சால், ரைட், அதோட இணைஞ்சிருக்கிற ஆக்டின் இழை என்ன செய்யும்? அது ஒட்டிக்கிட்டு இருக்கிற நேரமே ஒரு அசைவு அசைஞ்சா என்ன செய்யும்? இந்த ஆக்டின் இழை இழுக்கப்படும். சரிதானே? இழுக்கப்படும். இப்படி இழுக்கிறதுக்கு இந்த ஏடிபி பொஸ்பேட் இருந்தா உதவாது. ஏடிபி பொஸ்பேட் ஒரு பாரம் தானே தலையில. அப்ப என்ன நடக்கும்? சக்தியை கொடுத்ததுக்கு பிறகு இனி ஏடிபியும் பொஸ்பேட்டும் தேவையா? இந்த இடத்துல சக்தியை இந்த தலைக்கு கொடுத்தாச்சு. அந்த பிணைப்பு உடைந்து சக்தியை கொடுத்தாச்சு. இனி தேவையில்லை. எனவே ஏடிபியும் பொஸ்பேட்டும் என்ன செஞ்சிருமெண்டா வெளியால ஓடிடும். அவங்களோட வேலை முடிஞ்சு வெளியே ஓடிடுவான். ஓடின உடனே இந்த தலைக்கு இன்னும் பாரம் குறைஞ்சிட்டு தானே. இப்ப இவருக்கு நல்ல வடிவா அசையலாம். சரிதானே? அந்த ஏடிபி கொடுத்த சக்தியை பயன்படுத்தி இவர் என்ன செய்வாருண்டா, இவரை ஏடிபியும் போஸ்பேட்டும் போன உடனே இவரை இழுப்பார். இழுப்பார், இழுத்து வச்சு கொண்டிருப்பார். அப்படியே இழுத்து வச்சு கொண்டிருப்பார். அப்படியே. சரிதானே? ஏன்னா அந்த சக்தி இன்னும் பாலம் உடைய இல்லை. சரிதானே? பாலம் உடைய இல்லை. அந்த பாலம் உருவாக்கினத்தோட அப்படியே அந்த ஒட்டுதலோட சேர்ந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் அசைஞ்சு முன்னுக்கு இழுத்து கொண்டு இருப்பார். சரிதானே? சோ இப்படி ஒரு தலை மட்டுமா செய்யும் இந்த வேலையை? இதுக்குள்ள இருக்கிற ஒரு தலை மட்டுமா செய்யும்? இதை சுற்றி இருக்கிற நூற்றுக்கணக்கான தலைகளும் செய்யக்குள்ள ஒட்டுமொத்த ஆக்டின் இலைகளும் என்ன செய்யப்படும்? இந்த இவ்வளவு ஆக்டின் இலையும் என்ன செய்யும்? இங்காலையும் இங்காலையும் நோக்கி இழுபடும். சரிதானே? இப்படி அந்த தலை அவ்வளவும் இழுபட்டு கொண்டே இருக்கும். சரிதானே? இப்ப இப்படி வச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் சுருக்க போறீங்கன்னா என்ன செய்யணும்? திருப்பி அந்த தலை கலண்டு இன்னொரு புதிய இடத்துல ஒட்டணும். விளங்குதா? சோ இப்ப நன்னாருக்கு ஒரு கோல். ரைட். சோ இத நீங்க ஒரு தரம் ஒரு மயோசின் நிலை இழுத்து இங்கால வாரா, இங்கால வந்தால் இது இவ்வளவு தூரத்துக்கு அசைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் அசைக்கணும்டா என்ன செய்யணும்? இந்த தலை இப்ப இது இங்கால வந்துட்டு இங்க இருந்த தலை இங்க வந்திருக்கு. அப்படித்தானே? சாரி, உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். நான் விளங்காதாக்களுக்காகத்தான் கொஞ்சம் மெனக்கறேன். சோ இந்த தலை ஆரம்பத்துல இங்க இருந்தது. டொட் 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 லைன்ல இருந்த இடத்துல ஆரம்பத்துல இருந்தது. இப்ப இது அசைஞ்சி இங்கால வந்ததுனால இந்த ஆக்டின் நிலையம் ஆரம்பத்துல இங்க இருந்தது. இந்த டொட் டொட் டொட்ல இருந்தது. இப்ப இந்த இவர் வந்து இங்க நோக்கி அசைஞ்சதன் காரணமாக இந்த ஆக்டின் நிலை அப்படியே இங்க தூரத்துக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் அசையணும் என்றால் என்ன செய்யணும்? திருப்பி இவர் என்ன செய்யணும்? மயோசின் நிலை அசையாது தானே. மயோசின் நிலை முன்னுக்கு பின்னுக்கு போகல, அவிடத்தையே தான் இருக்கணும். எனவே இந்த தலை என்ன செய்யணும்? திருப்பி அதே இடத்துல ஒட்டிக்கிட்டு இருந்தால் இன்னும் அங்கால இழுக்கலாமா? அங்கால பிஞ்சு தான் போகணும். அதே இடத்துல ஒட்டிக்கிட்டு இருந்தா சரி வருமா?
சரி வருமா? இன்னும் கொஞ்சம் இந்த ஆக்டின் நிலையை இங்க நோக்கி இழுக்கணும் வேண்டாம், என்ன செய்யணும்? விளங்குதா நான் சொல்ற விஷயம்? சோ திருப்பி விடுபட்டு இங்க வரணும் அவர் திருப்பி. விளங்குதானே? வந்து திருப்பி இதுல பொருந்தி இங்கால இழுக்கணும். அப்ப இப்படி 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 இந்த கோலை இழுக்கணும். அதுதான் அந்த பேனையை வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். விளங்குதானே? சோ இவர் என்ன செய்யணும் என்றால், இந்த பேனைய, இந்த ஆக்டின் நிலைய, இந்த படம் உங்களுக்கு கிளியரோ தெரியா, இந்த ஆக்டின் நிலைய இப்படி பிடிச்சு இழுத்தால் கொஞ்சம் தூரம் வருவார். திருப்பி அதே இடத்துல ஆக்டின் நிலை இருப்பார். அவர் இங்க போய் திருப்பி இதுல ஒட்டி திருப்பி இழுக்க போறார். திருப்பி கலண்டு இங்க வந்து திருப்பி இழுக்க போறார். அவ்வளவுதான். அப்ப திருப்பி கலரணும் என்றால் இவர தலைய கீழே போக்காட்டணும். சோ போக்காட்டுறா யாரு வரணும்? பாரத்தை இவர தலையில ஏத்தணும். யாரு வரணும்? திருப்பி வேற கலட்டணும் என்றா யாரு வரணும்? திருப்பி ஏடிபி வரணும். ஏடிபி வந்து இவர தலையில விழுந்தால் திருப்பி இவர் கலருவார். திருப்பி ஏடிபி ஏடிபி பாஸ்பேட்டாம் உடைஞ்சால் இவர் மேல போவார். ஏடிபி மேல போய் அங்க பிணைப்பை உருவாக்குவார். திருப்பி அந்த ஏடிபியும் பாஸ்பேட்டும் கலண்டால் அசைவார். இப்படி ஒரு ரொட்டேஷன்ல எல்லா இலைகளும் இப்படி ரொட்டேஷன்ல ஃபாஸ்டா நடக்குது. ஃபாஸ்டா நடக்கிறதால குயிக்கா சுருக்குறீங்க, குயிக்கா விரிக்கிறீங்க, குயிக்கா சுருக்குறீங்க, குயிக்கா விரிக்கிறீங்க. சோ நிறைய அசைவு இந்த டைம்ல நடக்கும். விளங்கிட்டா இது? இவ்வளவுதான் இந்த வழுக்கல் இலை கொள்கை. கிளியரா இப்ப வழுக்கல் இலை கொள்கை? எனி டவுட்ஸ்? 15 நிமிஷம் தான் இருக்கு, இவ்வளவு காணும்னு நினைக்கிறேன். சோ எல்லாருக்கும் கிளியர் ஆகி இருக்கணும்னு நம்புறேன். ரைட்? சோ இப்ப இதுல இந்த ஓட்டை எனி டைம் திறந்திருந்தா யோசிச்சு பாருங்க. இந்த இன்னைக்கு தான் இந்த ஆக்டின்ல இருக்கிற அந்த ஓட்டை எனி டைம் திறந்திருந்தா, ஏடிபிஎம் கலத்துக்குள்ள எனி டைம் இருந்தால், சும்மா இருக்க டைம்லயும் என்ன நடக்கலாம்? இப்ப கைய மடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இல்லாம சும்மா இருக்கிற டைம்லயும் ஏடிபி ஒன்று இந்த தலையில ஏறிட்டு என்றால் என்ன நடக்கலாம்? ஓடிப்போய் என்ன செய்யும்? ஏடிபி உடையும். ஏடிபி உடைஞ்சால் இதுல ஓடி போய் ஒட்டும், இது சுருங்கும். அப்ப சும்மா இருக்கிற டைம்ல கை என்ன செஞ்சிட்டு இருக்கும்? சுருங்கும். சுருங்கி சுருங்கி சுருங்கிட்டே இருக்கும். விளங்குதா? சோ அப்ப தூண்டல் வராத டைம்ல தசை சுருங்கணுமா சுருங்க கூடாதா? சுருங்க கூடாது. எனவே தூண்டல் வராத டைம்ல இந்த ஓட்டையெல்லாம் நம்ம அடைச்சு வைக்கணும். விளங்கிட்டா? தூண்டல் வராத டைம்ல இந்த ஓட்டையெல்லாம் நம்ம அடைச்சு வைக்கணும். அடைச்சு வச்சிட்டோம்டா அவர் ஏடிபி வந்தாலும் போய் ஒட்டையலாம். சரியா? சோ தூண்டல் வராத டைம்ல இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காக செயற்படுற ஆள் தான் கல்சியம். அந்த ஆக்டின் பொருந்து பரப்புகளை கல்சியம் அயனின் செயற்பாட்டால் வெளிக்காட்டப்படும் நிலைமையில் மயோசினானது ஆக்டினுடன் மட்டும் இணையும். சரிதானே? சோ கல்சியம் அயன் என்ன இருக்கு பாருங்க. இல்ல இன்னொரு புரதமும் வரும், ட்ரோபோனின். அது கூட சிலபஸ்ல இல்ல, நாங்க படிக்கக்குள்ள படிச்சோம், மெடிக்கல் ஃபேக்கல்ட்டில போய் படிப்பீங்க. இந்த ட்ரோபோனினும் ட்ரோப்போமயோசின் கல்சியம் என்று 3 சாமான் இருக்கு. இவர் கல்சியத்தை மட்டும்தான் உங்களுக்கு மெயினா சொல்லியிருக்கார். சரிதானே? சோ இந்த ட்ரோப்போனின்ங்கிற ஒரு இலை இருக்கு, இங்க பாருங்க, இந்த ரெட் கலர்ல ஒரு இலை இருக்கு. இதுவும் இந்த கல்சியமும் இந்த ட்ரோப்போனின்ங்கிற இலை இந்த ஓட்டையை நோமலா மூடி வச்சு கொண்டிருக்கும். பாருங்க, இந்த ரெட் கலர் இலை வந்து இந்த ஓட்டைகள் எல்லாத்தையும் மூடி வச்சு கொண்டிருக்கும். எப்ப கல்சியம் வருதோ, கல்சியம் வந்து இந்த ட்ரோப்போனினோட இணைதோ, அப்ப இந்த ஓட்டை வெளிக்காட்டப்படும். சோ கல்சியம் எப்ப வரும்? நரம்பு கணத்தாக்கம் வந்து சுருங்கு என்று ஓர்டர் போட்ட உடனே கல்சியம் வெளியால வரும். சோ கல்சியம் எங்க சேமிக்கப்பட்டு வச்சுக்கப்பட்டிருக்கு? சொல்லுங்க ஆகும். இப்ப நீங்க புன்னங்க அறிவு படிச்சீங்க, அதை வச்சு சொல்லுங்க ஆகும். கல்சியம் எதுக்குள்ள ஒளிச்சுக்கு இருக்கும்? அது வரைக்கும் கல்சியத்தை சேமிக்கும் புன்னங்கம் எது? சொல்லுங்க ஆகும். இஆர்லயும் எந்த இஆர்? ஆர்ஆரா? எஸ்சிஆர். நச்சு நீக்கல் கல்சியம் சேமித்தல் என்ற 2 தொழிலை செய்தது எஸ்சிஆர் மேலதிகமா. சோ இந்த தசைக்கலத்துக்குள்ள நிறைய எஸ்சிஆர் இருக்கும். இந்த எஸ்சிஆருக்குள்ள எல்லாம் என்ன இருக்கும் என்றா கல்சியம் இருக்கும். எப்ப தூண்டல் ஒன்று வருதோ, இப்ப தசையில நரம்புல இருந்து தசைக்கு எப்படி தூண்டல் வந்து சேரும்? நரம்பிணைப்பு இடைவெளியினூடாக வந்து சேரும். நாங்க படிச்ச நரம்பு தொகுதியில நரம்பிணைப்பு இடைவெளி ஊடாக கடத்தல் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? சோ நரம்பு களத்துல இருந்து தசைக்கு தூண்டல் வந்து சேர்றா, இதுக்கு இடையில என்ன வரணும்? நரம்பு இணைப்புக்குள்ளால என்ன வரணும்? என்னடா வரும்? நரம்புல இருந்து நரம்பு இணைப்பு, இது தசை, இது நரம்பு, ரெண்டுக்கும் இடையில நரம்பு இணைப்பு இருக்கும். நரம்பு இணைப்புக்குள்ளால கணத்தாக்கள் இதனூடாக கடத்தப்படும்.
அது புடகத்திலிருந்து விடுவிக்கப்படுற சாமான் என்ன? ஊடு கடத்தி, நரம்பு ஊடு கடத்தி இதுக்குள்ள விடுவிக்கப்படும். சரி, நரம்பு ஊடு கடத்தி போய்த்தான் இந்த தசைக்கு சொல்லும் ரைட் தசையை சுருக்கு. நரம்பு ஊடு கடத்தி அசடைல் கோலைன் ஏதாவது ஒரு நரம்பு ஊடு கடத்தி போய் இந்த தசைக்கு சொன்ன உடனே தசைக்குள்ள என்ன நடக்கும்டா, எஸ்சிஆருக்குள்ள சேமிக்கப்பட்டிருக்கிற கல்சியம் எல்லாம் வெட்டைக்கு வரும். வெட்டைக்கு வந்தால் அது போய் எங்க இணையும்? இந்த ட்ரோப்போனினோட இணைஞ்சிரும். ட்ரோப்போனினோட இணைஞ்சால் இந்த ஓட்டையெல்லாம் வெளியே தெரியும். ஓட்டை வெளியே தெரிஞ்சால் மயோசின் தலை போய் அதுல இணையும். எனவே தசை சுருங்கும். திருப்பி கணத்தாகம் நின்ற உடனே கல்சியம் எல்லாம் என்ன செஞ்சிடும்? கல்சியம் ரிட்டர்ன் பேக், ரிட்டர்ன் ஆக திருப்பி எஸ்சிஆருக்குள்ள போயிடும். எனவே ஓட்டை திருப்பி அடைபட்டுரும். எனவே திருப்பி சுருங்காது. இவ்வளவுதான் சிம்பிளா கல்சியம் எங்க தசை சுருக்கத்துல எப்படி கல்சியம் பங்கு பெற்றுதுங்கிறது இதான். அதே மாதிரி நரம்பிணைப்பு இடைவெளிக்குள்ள நரம்பு ஊடுகடத்திர புடகம் வெளிவிடப்படுறதுக்கும் என்ன தேவை? அதுவும் ஞாபகம் இருக்கா? அங்கேயும் கல்சியம் தேவை. சரிதானே? சோ அப்ப நரம்பு இணைப்புல அப்படியே வந்து சோடியம் பொட்டாசியத்தால நரம்பு கணத்தாக்கம் வந்து தொங்கல்ல அந்த ஊடுகடத்தி விடுவிக்கப்படுறதுக்கும் கல்சியம் தான் தேவை. சோ ரெண்டு இடத்தையும் கல்சியம் வரணும் இந்த தசை சுருக்கம் நடக்கிறேன்டா. அதனாலதான் தசை சுருக்கத்துல கல்சியம் மிக முக்கிய பங்காற்றுது. சரிதானே? சோ கல்சியம் குறைபாட்டால வரக்கூடிய இன்னொரு நோய் என்னவா இருக்கலாம்? என்புல வார நோய் மாதிரி கல்சியம் குறைஞ்சால் என்ன பிரச்சனையும் வரலாம்? தசை சுருக்கத்திலையும் பிரச்சனை வரலாம். சரிதானே? தசை சுருங்குறதுக்கு தேவையான அளவு கல்சியம் கிடைக்காது. தசை சுருங்க மாட்டா, டயர்டா கிடைக்கும். சரிதானே? சோ தசை சுருக்கம் கஷ்டமாக இருக்கும். இவ்வளவுதான் எங்கட வழுக்கல் விலை கொள்கை. கிளியரா எல்லாருக்கும்? இவ்வளவு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு மேல கிளியரா என்னால வழங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிம்பிளா சொல்லி இருக்கிறேன். சோ இதை நீங்க விளங்கிட்டு போய் எக்ஸாமுக்கு எழுதினா சரி. அப்படியே இப்ப விளங்கினத படமா கீறுங்க முதலாவது. சோ இந்த படத்தை கீறி வைங்க. சரிதானே? எல்லாரும் இந்த படத்தை கீறி வைங்க. உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இந்த படம் இருக்கு, அதை பார்த்து கீறுங்க. கீறி வச்சு இதுல நடக்கிற விஷயத்த நீங்க கற்பனையில பதிஞ்சு வச்சு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்க வசனத்தை நீங்க விரும்புற மாதிரி எழுதுங்க. சரிதானே? சோ இதை பாடமாக்க வேண்டியது. இதுல படத்தை பார்த்து வடிவாக்காத சொல்லலாம். இங்க பாருங்க, மயோசின் தலையானது சக்தி குறைவான நிலையில் ஏடிபி மூலக்கூறுடன் இணையும். இதுல சக்தியே இல்லை. இப்ப சக்தியை பயன்படுத்தி தான் அவர் பாலத்தை உருவாக்கிட்டார். எனவே இனி சக்தி இல்லை. சக்தி குறைவான நிலையில ஏடிபியோட இணையும். ரைட். சக்தி விடுவிக்கப்படும் நிலையில் ஏடிபி மூலக்கூறானது நீர் பகுப்படைந்து ஏடிபி போஸ்பேட்டை விடுவிக்கும். இதன் போது மயோசின் தலையானது உயர் சக்தி நிலைக்கு உயர்த்தப்படும். இந்நிலைமையின் போது மயோசின் தலையானது ஆக்டினின் மயோசின் தலை பொருந்தும் இடத்தில் இணைந்து குறுக்கு பாலத்தை உருவாக்கும். இதெல்லாம் உங்களோட படத்துல இருக்கும். பார்த்து பார்த்து பேர் எழுதினா சரி. குறுக்கு பாலம் தான் அவரது மெயின். அதுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். குறுக்கு பாலத்துக்கு பதிலா வேற ஏதாவது சிரிப்பு பாலம் எழுதினீங்கன்னா மார்க்ஸ் கிடைக்க மாட்டா. ரைட். மயோசின் தலையானது தாழ் சக்தி நிலைக்கு செல்லும் போது ஏடிபி ஆனது ஏடிபி ஆகவும் பொஸ்பேட்டாகவும் நீர் பகுப்படைவதால் மெல்லிய இழை தசைப்பாத்தின் மத்திய பகுதியை நோக்கி இழுக்கப்படும். இதனால் தசைப்பாத்து குறுகல் அடையும். புதிய ஏடிபி மூலக்கூறு மயோசின் தலையுடன் இணையும் போது குறுக்கு பாலம் திருப்பி உடையும். பாரம் வந்தா திருப்பி உடையும். அவ்வளவுதான். தசை சுருக்கத்துக்கு கூடிய எண்ணிக்கையிலான குறுக்கு பாலங்களின் வட்டங்கள் உருவாக்கப்படுவதும் விடுவிக்கப்படுவதும் அவசியமான செயற்பாடு. ஒவ்வொரு வட்டத்தின் போதும் மயோசின் தலை குறுக்கு பாலத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கும் மீண்டும் புதிய ஆக்டினுடன் இணைவதற்கும் ஏடிபி நீர்ப்பகுப்பு அவசியம். இச்செயற்பாடானது தசைக்களத்தில் உள்ள ஒவ்வொரு தசை சிறுநாரின் முழு நீளத்திலும் நடைபெறும். எனவே தசை சுருக்கும். இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். ஒவ்வொரு வட்டத்தின் போதும் ரைட். இந்த இதுல சில எம்சிக்யூ பாயிண்ட் சொல்றான். ஒவ்வொரு வட்டத்தின் போதும் தசைப்பாத்தின் மத்திய பகுதியை நோக்கி மெல்லிய இழை அசையும். இதன் போது மயோசின் தலை பொருந்துவதற்கான புதிய பொருந்து பரப்புகள் ஆக்டினில் வெளிக்காட்டப்படும். தசை சுருக்கத்தின் முழுமையான செயற்பாட்டின் விளைவால் தசைக்களத்தின் தடித்த மற்றும் மெல்லிய இழைகள் ஒன்றின் மேல் ஒன்று நோக்கி வழுக்கி செல்வதன் மூலம் ஒவ்வொரு தசைப்பாத்திலும் உள்ள ஜெட் கோடுகள் ஒன்று கொண்டு நெருக்கமாக கொண்டு வரப்படுவதால் தசைப்பாத்து குறுகும். இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ இப்ப இங்க ஆக்டின் மயோசின் நீளம் மாறுமா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்டின் மயோசின் நீளத்துல மாற்றம் ஏற்படுமா? இல்ல. இங்க மாற போறது ஜெட் லைன் இடையிலான தூரம் மட்டும்தான் குறை. அவ்வளவுதான். சரிதான். ஒரு தடித்த இழையில் பல மயோசின் தலை இருக்கும். ஒரு செகண்டுக்குள் மயோசின் தலைகள் ஒவ்வொன்றும் குறுக்கு பாலங்களை உருவாக்கக்கூடியவை. சரிதானே? கல்சியம் ஒரு செகண்டுக்குள்ளே உருவாக்கிடும். கல்சியம் மற்றும் ஏனைய புரதங்களும், இந்த ஏனைய புரதம் தான் இந்த ட்ரோப்போனின்ங்கிறது. சரிதானே? அதுல பேர் உங்களோட சிலபஸ்ல தரப்படல. சோ கல்சியமும் ஏனைய புரதங்களும் தசை சுருக்கத்தில் பிரதான பங்கு வகிக்கின்றன. இந்த ட்ரோப்போனின் ஒரு நோயில டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல என்ன தெரியுமா?
ட்ரோபோனின் ஒரு நோயை கண்டுபிடிக்கிறது டெஸ்ட் பண்ணுவாங்க. யாராவது கேள்விப்பட்டீங்களா? ஸோ ஹார்ட் அட்டாக்கை கண்டுபிடிக்கிறது ட்ரோபோனின் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் ஹார்ட் அட்டாக் டைம்ல என்ன என்ன தசை பழுதாகும்? என்ன தசைக்கு குருதி போகாது? அடே, ஹார்ட் அட்டாக் வர நேரம் ஆத்திரஸ்கலரோசிஸால குருதி குழாய் மைத்துல முடியுறு நாடி சுருங்குறதால இதே தசைக்கு குருதி போகாது. இதே தசையெல்லாம் சக்தி கிடைக்காம உடையத்தோட உடைந்தால் அதுல இருந்து அந்த தசைகள்ல இருக்கிற என்ன வெளியாகும்? குருதிக்குள்ள இந்த ட்ரோப்போனின் வெளியாகும். இந்த ட்ரோப்போனின் எல்லாம் வெளியே வர தொடங்கும். வெளியே வந்தால் குருதியில ட்ரோப்போனின் வரும். அதை வச்சுக்கொண்டு ஹார்ட் அட்டாக் தான் நடந்திருக்குன்னு நாங்க கண்டுபிடிக்கலாம். சரிதானே? அப்ப நெஞ்சு நோவோட வார ஒரு ஆட்களுக்கு அநேகமா ட்ரோப்போனின் டெஸ்ட் எடுப்பான். ட்ரோப்போனின்ல ட்ரோப்போனின் எம் எல்லாம் இருக்கு. ஹார்ட்ல இருந்து வர ட்ரோப்போனின் ஸ்பெஷல் ஆனது. அதுதான் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரிதானே? ஸோ அது பிறகு எக்ஸ்ட்ரா நான் சும்மா சொன்னேன். ஸோ அந்த புரதம் என்று சொல்றாங்க, அதான் தசை சுருக்கத்தை பிரதான பங்கு வகிக்கும். தேவைன்னா நீங்க ட்ரோப்போனின் என்று எழுதி வச்சுக்கொள்ளுங்க மேலதிகாரி இருக்கா. ஆக்டினின் பொருந்து பரப்புகள் கால்சியம் 2+ அயன் செயற்பாட்டால் வெளிக்காட்டப்படும் நிலைமையில் மயோசின் ஆனது ஆக்டினுடன் மட்டும் இணையும். ஸோ நாங்க தேவைண்டா ஒரு யூடியூப்ல சும்மா ஒரு வீடியோ பார்ப்போம். என்ன குயிக்கா 10-25 ஆயிட்டு கேள்வியும் 2-3 இருக்கு, அதையும் முடிக்கணும் நாங்க. இதோட நாங்க இந்த இந்த பாடத்தை முடிக்கலாம். என்ன யூனிட் 5 இதோட முடியுது. ரைட். ஸோ வழுக்கல் இலைக்கோள்கள் மசில் கன்ட்ராக்ஷன். ஸோ இதான் மசில் கன்ட்ராக்ஷன். வீடியோ விளங்குதா எல்லாருக்கும்? சத்தம் தேவையில்லை. வீடியோ விளங்குதா? எஸ், ஓகே. ரைட். அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கா? Right. ஸோ இதுல எவ்வளவு நேரம்? 2 மினிட்ஸ் இருக்கு. நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா பார்ப்போம். அவங்க அந்த தசையை எடுக்காம பாருங்க. தசையை எடுத்துட்டு சவுண்டும் விளங்குதா உங்களுக்கு? இன்னும் சவுண்ட் விளங்காட்டி பிரச்சனை இல்லை. ரைட்ஸ், ஓகே. பாருங்க எப்படி ஸ்லைடிங் நடக்குது. இதான் அந்த ட்ரோபோனின் கால்சியம் வந்து சேருது பாருங்க. சேர்ந்த உடனே அந்த ஓட்ட வெளியால வருது. சரிதானே? ரைட். இப்ப மயோசின் வந்து அதுல போய் இணைய போகுது. அந்த பாஸ்பேட்டும் ஏடிபியும் வெளியே போற நேரம் அது போய் சேருது பாருங்க. இதுல ஏடிபியை காட்டல, உங்களோட சிலபஸ்ல ஏடிபின்னு சொல்லியிருக்கு. அண்ணா பாருங்க, ஏடிபி போற நேரம் அது அங்கெல்லாம் சே. ரைட். திருப்பி ஏடிபி வருது பாருங்க. ஏடிபி வந்த உடனே என்ன நடக்கும்? கீழே போறார், பாரத்துல கீழே போறார். ரைட். திருப்பி ஏடிபியாவும் பொஸ்பேட்டாவும் மாறக்குள்ள இவர் சக்தி வாரார். சக்தி வந்து மேல வாரார். இப்ப வேற ஒரு இடத்துல இணைய போறார் பாருங்க. முதல் பழைய இடத்துல இணைய போறல, வேற இடத்துல இணைய போறார். இப்ப வேற ஒரு இடத்துல இணைகிறார், திருப்பி சுருங்குறார். இப்ப இன்னும் கொஞ்சம் வருது, திருப்பி ஏடிபி வாரார், உடையிறார், இன்னொரு புதிய இடத்துல இணைகிறார். அப்படி போவார். சரியா? கிளியரா இந்த படம்? இப்ப இப்படியே மொத்தமா வார நேரம் Z இடைவெளிகள் சுருங்கும். ஓகேயா? ரைட். ஸோ இவ்வளவுதான்
தசை சுருக்கம். ஸோ